உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ வள்ளல் பெருமானாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தேகத்தில் செய்யக்கூடிய தவறுகள், பிழைகள் காரணமாகத்தான் மறுதேகம் நமக்கு கிடைக்கிறது. அதாவது நாம் மரணமடைவதே நாம் செய்த பிழையால் தான் அப்படிங்கிறாங்க வள்ளல் பெருமானார். உலகத்தில் வேறு எந்த ஞானியும் சொல்லாத ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா வள்ளல் பெருமானார், நீ வாழ்க்கையில் ஏதோ பொருளாதாரத்தில் தோற்று போயிட்டு தான் நினைக்கிற, நீ ஒரு குடும்பத்தில் தோற்று போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்கிற, உன்னால் எதிரிகளை நண்பர்களுக்கு இடையே தோற்று போயிட்டு தான் நினைக்கிற, எதிரிகளிடம் தோற்று போயிட்டு தான் நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் தோல்வியே கிடையாது, அதெல்லாம் ஒரு பெரிய தோல்வியே கிடையாது. உண்மையே சொல்ல போனால் எது தெரியுமா வாழ்க்கையில் தோல்வி, நீ மரணமடைவது தான் தோல்வி அப்படிங்கிறாங்க. அப்போ நீ உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தவறு பிழை மனிதன் செய்கிறான் என்றால் அவன் மரணமடைவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மரணமடைவதை கண்டு வெட்கப்படுன்னே சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார். இந்த ரீதியில் தான் வள்ளல் பெருமானார் இந்த மரணத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. எனவே மரணத்தை தவிர்த்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து அப்படின்னா என்ன பொருள்னா, அதற்கு பிறகு பிறப்பே இல்லைன்னு பொருள். ஸோ இறப்பு இருந்தால் தானே பிறப்பு வரும். அதன் காரணமாக தான் சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார், இந்த இறப்பை தவிர்த்து விட்டால் நமக்கு பிறப்பு கிடையாது, அந்த பேரின்ப நிலையாகவே எப்பொழுதுமே இருக்கலாம் அப்படிங்கிறத வள்ளல் பெருமானார் காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது. சாகா கலை என்று வள்ளல் பெருமானார் கற்றுக் கொடுக்கக்கூடியது சாகா கல்வி. அதுதான் வள்ளல் பெருமானாருடைய மிக முக்கியமான ஒரு மானுடத்தினுடைய மிக உயர்வான, இதுவரை யாரும் நேரடியாக சொல்லாத ஒரு கல்வி முறையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல் எத்தனையோ உருவங்களாகவும் எத்தனையோ பல்வேறு விதமான ரூபங்களில் இறைவனை எல்லாம் நாம் கற்பனை செய்து கொண்டு வணங்கினாலும் கூட அவற்றுக்கெல்லாம் உள்ளூர இருக்கக்கூடிய உண்மை இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வெட்ட வெளிச்சமாக வெளிக்கொண்டு வந்தவர் வள்ளல் பெருமானார். இப்படி உலகத்தில் உள்ள எல்லா கோவில்களும் இறைவனை பற்றி வெவ்வேறு ரூபங்களில், வெவ்வேறு தத்துவங்களில், வெவ்வேறு முறைகளில் மறைமுகமாகவெல்லாம் சொல்லித் தருகிறதோ அதையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்கிற அந்த சபையில் அந்த கட்டுமானத்தில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் வள்ளல் பெருமானார். இறைவன் என்பதை பற்றி யாராவது ஆய்வு செய்ய வேண்டுமேயானால், கடவுள் பற்றி ஆய்வு செய்ய வேண்டுமேயானால், நீங்கள் மெய்யியல் ஆன்மீகம் ஆகியவற்றெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டுமேயானால் வள்ளல் பெருமானாரை தொட்டால் மட்டும்தான், வள்ளல் பெருமானாருடைய தத்துவங்களை புரிந்தால் மட்டும்தான் அந்த ஆய்வு முழுமை அடையும், அந்த கல்வி முழுமை அடையும். ஏனென்றால் மனிதனுடைய இலக்கு, மனிதனுடைய பிறப்பின் நோக்கமே மரணமில்லா பெருவாழ்வு அடைவதுதான். அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்கான வழி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானப்பாதை தான் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானார் சுட்டி காட்டியது. இதுவரையிலும் இது மக்களுக்கு இன்னமும் வெளி உலகத்திற்கு முழுமையாக புரிபடாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் இலக்கு. இந்த இடத்திற்குத்தான் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த பிறவியில் இல்லாட்டியும் கூட அடுத்த பிறவியிலாவது, அல்லது அவர்கள் இந்த இலக்கை அடைவதற்கான அந்த பிறவியை எடுக்கும் பொழுது இறுதியாக அவர்கள் கடந்து இந்த மரணமில்லா பெருவாழ்வு நிலை அடைவதற்கான ஒரே பாதை இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானப்பாதை தான் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானார் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. வள்ளல் பெருமானார் பார்த்திங்கன்னா எந்த அரசரை பற்றியெல்லாம் அவர் புகழ்ந்து பாடியது கிடையாது. இறைவரை தவிர அவர் யாரை பற்றியுமே நீங்கள் புகழ்ந்து பாடியதில்லை. ஆனால் ஒரு அரசனை புகழ்ந்து அல்லது அந்த அரசனுடைய உண்மையான புகழ் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறாருன்னா அது மனுநீதி சோழனுடைய வரலாறு தான். அதுதான் வள்ளல் பெருமானார் எழுதிய மனுமுறை கண்ட வாசகம் என்று பெயர். இதையெல்லாம் தப்பாக என்ன நினச்சிட்டு இருக்காங்க, மனுநீதி பற்றி எழுதிட்டார் வள்ளல் பெருமானார்னு ஒரு சில அரைவேக்காட்டுத்தனமாக உருட்டி கொண்டவங்களாம் இருந்தாங்க. ஆனால் அது இல்லை. இந்த மனுமுறை கண்ட வாசகத்தில் தான் மனுநீதி சோழன் தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட அந்த மகனை தேர்ச்சக்கரத்தில் இட்டு தண்டனை கொடுத்து கொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்ட போது அவன் புலம்புகிறான். அதில் தான் மனுமுறை கண்ட வாசகத்தில் இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற அந்த வரிகள். இது என்ன அந்த புலம்பல்னு பார்த்தா, நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கெட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலகஞ்செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகஞ்செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, தர்மம் பாராத தண்டம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ,
உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ அப்படின்னு ஒவ்வொன்றா வள்ளல் பெருமானார் வந்து பட்டியலிட்டுட்டே வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உலகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு வள்ளல் பெருமானாருடைய மனிதனுடைய பாவங்கள், அவனுடைய தீமைகள், பிழைகள் அப்படின்னா அவன் செய்யக்கூடியது என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வள்ளல் பெருமானார் பட்டியலிட்டிருக்காங்க. இந்த மனுநீதி சோழன் வந்து புலம்புவதைப் போல பட்டியலிட்டிருக்காங்க. இதை வாசிக்கும் பொழுது தான் இத்தனை துன்பங்களை நாம் வந்து மனித வாழ்க்கையில் செய்கிறோம், இவையெல்லாம் தான் பாவங்களாக இருக்கின்றன. இதனால் தான் நாம் அடுத்த உடலை மீண்டும் எடுக்கிறோம். அதாவது வந்து மரணித்து மீண்டும் பிறந்து, மரணித்து மீண்டும் பிறந்து இந்த உலகத்தில் உழந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை வந்து சொல்வதற்கு தான் வள்ளல் பெருமானார் இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் இதையே என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வாசித்து அப்படியே உங்களுக்கு பட்டியலாடுற, காது கொடுத்து நீங்கள் கேட்கலாம். நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வரவு போக்கொழிய வழிவடைத்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருத்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, கோள் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கருப்பம் அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, கற்றவர் தம்மை கடுகெடுத்தேனோ, பெரியோர் பாட்டிற் பிழை சொன்னேனோ, பக்ஷியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ, வெயிலுக்கொதுங்கும் விருட்சமளித்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரழித்தேனோ, பொது மண்டபத்தை போயிடித்தேனோ, ஆலயக்கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, தவஞ்செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, தந்தைதாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ அப்படின்னு வள்ளல் பெருமானார் வந்து இந்த மனுநீதி சோழன் புலம்புவதைப் போல நான் என்ன பாவம் செய்தேன், இப்படிப்பட்ட ஏதாவது பாவம் செய்தேனோ அப்படின்னு பட்டியலிடுவது வந்து பார்த்திங்கன்னா, இதை வாசிக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் என்னவெல்லாம் நாம் தவறுகள், பிழைகள், பாவங்கள் செய்வதனால் மறுபிறப்பு எடுத்து இத்தனை அரசனாக இருந்தபோதும், இத்தனை வசதிகள் படைத்த போதும் தன் மகனையே தானே வந்து தண்டனை கொடுத்து தேரையிட்டு அவனை கொலை செய்ய வேண்டிய, கொலை தண்டனை அளிக்க வேண்டிய இத்தகைய பாவம், இதனால் இத்தகைய கொடூரம் தமக்கு ஏன் ஏற்பட்டதென்றால், முன்வினையில் இந்த பாவமெல்லாம் நான் செஞ்சேனோ அல்லது இந்த பிறவியில் நான் செய்தேனோ என்பது என்று மனு நீதி சோழன் சொல்வதைப் போல வள்ளல் பெருமானார் எழுதியதன் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இத்தகைய பாவச் செயல்களை எல்லாம் நாம் செய்தால் நாம் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டியிருக்கும். அந்த பிறப்பெடுப்பதற்கு காரணமாக நாம் இறக்க வேண்டியிருக்கும். சாகா கல்வி சாகா கலையே வள்ளல் பெருமானார் சொன்ன மரணமிலா பெருவாழ்விற்கான ஒரு வழி. அதுதான் மனிதருடைய இலக்கு. மீண்டும் மற்றொரு காணொளி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம்.